அந்த பிரகலாதனையும் பல இடத்துல பல சமயத்துல ஒழிக்கணும்னு சொல்லிட்டு கடல்ல தூக்கி போடுறான். தீயில போட்டு எரிச்சு கொள்ளுங்கடான்றான். யானையை விட்டு மெரிச்சு கொள்ளுங்கன்றான். மலையில விட்டு சாவடிங்கன்றான். எல்லாத்துலயும் நாராயணன் அவனை காப்பாத்துறாரு. அப்படி காப்பாத்திட்டு வரும்போது இவனை ஒழிக்க முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு 1-2 பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வா தெய்வம் நாராயணன் சொல்றிய அவன் எங்க இருக்கிறான் நேரில் நான் பார்க்கணும். சரிங்க. அவன்கிட்ட பல கேள்வி கேட்கணும். சொல்லு அப்படின்னு பார்த்து அந்த இடம் ரொம்ப அழகா கம்பராமாயணத்துல அழகா சொல்லுவார். அவன் கேள்வி கேட்கும்போது பிரகலாதன் சொல்லுவான். சாணிலும் உளன் ஓர் அணுவினை சதகூரிட்ட கோணிலும் உளன் மாமேறு குன்றிலும் உளன் நீ சொன்ன சொல்லிலும் உளன். நீ சொல்றிய இல்ல இல்ல இல்லன்னு அந்த இல்லை என்கிற சொல்லிலேயும் இருக்கிறான். ஒரே அடி அடிக்கிறான். அது மட்டுமல்ல தூணிலும் இருக்கிறான். இதை நீ விரைவாக காணப்போகிறாய் கண் எதிரிலேயே என்று சொல்லுகிறான். அப்பதான் இவனுக்கு கோபம் வந்து அப்படியாடான அந்த தூணை போட்டு ஓங்கி அடிப்பான். அதுல இருந்து பிளந்து கொண்டு 5 வரம் வாங்கினவன் இறணிய 5 இடத்துலயும் நான் அழியக்கூடாதுன்னு பிரம்மா கிட்ட இருந்து வரம் வாங்கினவன். அந்த 5 வரத்தையும் சொல்லிடுறேன். வீட்டு உள்ளரையும் சாகக்கூடாது, வெளியிலையும் சாகக்கூடாது. இடத்துல வந்து அதாவது கீழே சாகக்கூடாது, மேலேயும் சாகக்கூடாது. 2 வரமாச்சா. 3வது இது பகல்லையும் சாகக்கூடாது, இரவுலையும் சாகக்கூடாது. 4வது மிருக கையால் அடிச்சு அல்லது ஆயுதத்தால் அடிச்சு நான் சாகக்கூடாது. 5வது வரும் மிருகத்தாலையும் சாகக்கூடாது, மனுஷனாலையும் சாகக்கூடாது. அதுதான் அந்த 5 விதத்தால இதுல இருந்து பார்க்கும்போது 5 விதத்தால் தான் அந்த காலத்துல சாவு வந்திருக்குன்றது நல்லா புரியுது. இப்ப அந்த இளநீர் இருந்திருந்தா ஏகப்பட்ட வரம் கேட்டிருப்பான். நான் பிபியில சாகக்கூடாது, நான் சர்க்கரையில சாகக்கூடாது, நான் இப்ப வந்திருக்குத கொரோனா அதுல சாகக்கூடாது, டெங்குல சாகக்கூடாது, பன்றி காய்ச்சல்ல சாகக்கூடாது, பறவை காய்ச்சல்ல சாகக்கூடாது, டைபாய்டுல சாகக்கூடாது, ஆக்சிடென்ட் விபத்துல சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வாரம் கேட்டிருப்பான். ஏன்னா இப்ப வந்த வியாதி இதெல்லாம் அம்மையில சாகக்கூடாதுன்னு கேட்டிருப்பான். ஆனா அந்த காலத்துல இல்லை. இரணியன் வந்து ஒரு அசுரன். இரணியனுடைய மகன் பிரகலாதன். அவரு மட்டும் எப்படி நல்லவராக இருக்கிறாரு? அவனுக்கு பெருமாளே பிடிக்காது, இவரு பெருமாளே தெய்வம்ன்றாரு. எப்படிங்க ஐயா? அதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு, ஒரு தத்துவம் இருக்கு. சொல்லுங்க ஐயா.